அ அ என்னன்னா, வயிறு வலி வந்துச்சு. சரி, அதுதான் தாங்கவே முடில. சரி, அதுக்கப்புறம் லைட்டா தண்ணி கொஞ்சம் நெறைய குடிச்சுட்டேன். சரி, அது வேற லைட்டா லங்ஸ் வலிக்கிற மாரி இருக்கு. சரி. அவ்வளோதான் ஐயா. இது 2 பிரச்சனை தான் இப்போதைக்கு. அது எவ்வளோ தண்ணீர் சிறு சிறுக தானே அருந்துனீங்க? ஆமாங்க ஐயா. சிறு சிறு தான் ஒரு காலைல இருந்தே ஒரு 700 எம்எல் அருந்திட்டேன். சரி. ஏன்னா வயிறு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சுச்சு. அடி வயிறு. அப்ப இனிமே குடுத்து பார்க்கறது? ஆ காலையிலேயே குடுத்துட்டேன் ஐயா. ஆனா ஒண்ணும் வரமாட்டேங்குது. சரி. வாமிட் வர மாரிக்குது, பாத்ரூம் வர மாரிக்குது. ஆ, ஆனா வரல. இன்னைக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு 4 டிராப் யூரின் வந்துருச்சு காலையில. குளிக்கலான்ட்டு போறப்போ. சரி, அவ்வளோதான் ஐயா. சரி. இப்ப வயிறு உப்புசமா இருக்குதா? வயிறு கும்முன்னு இருக்கா? வயிறு ஒரு மாரி கரமுரான்னு இது உள்ள. அப்ப கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. என்னது? கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ம். பழைய கழிவு வந்து தங்கியிருக்கு. ஆ, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வெளிய எடுத்துறலாம். ஆ. இப்ப வயிறு சுவாச பயிற்சி பண்ணீங்களா? சுவாசம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கல்ல? சுவாச பயிற்சி பண்ணேன். ஆனா முடியல ஐயா. பண்ண முடியல இன்னைக்கு. ஒரு சரி, மாரி உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி. வயிறு வலி ஒரு பக்கம் ம். அ இந்த நீர் கோத்த மாரி ஏன்னா, உடம்பு பயங்கரமா ஹீட் ஆயிடுச்சு என்னன்னு சொல்ட்டு நெல்லிக்காய் தண்ணி கொஞ்சம் அதான் ஒரு 500 எம்எல், 600 எம்எல் கிட்ட குடிச்சுட்டேன். சரி. அதுதான் ஐயா. அதான் பார்த்து ரொம்ப நல்லா உடம்பும் உடம்பும் கொஞ்சம் அப்படியே டல் ஆன மாரி ஆயிடுச்சு. ம். ரொம்ப மோசமா. என்னாலயே ஏந்திரிக்க முடியல. கூட ஒரு ஆள் துணை வேணுன்ற மாரி ஆயிடுச்சு இப்போ. ம். அதான் நல்லா ஆனா ஆனா இன்னைக்கு வந்து யூரின் டிராப் வந்து ஒரு 4 டிராப் வந்துச்சு. குளிக்க போலான்ட்டு அப்பா கூட்டு போனாரு. சரி, போய் உட்காந்த உடனே யூரின் ஒரு 4 டிராப் வந்துச்சு. சரி. மஞ்சளா வந்துச்சா? இல்ல நார்மலா தான் கொஞ்சம் வெள்ளையா கொஞ்சம் வெள்ளையா கொஞ்சம் பால் நிறம் மாரி ஐயா? ஏதோ 10 எம்எல் போயிருக்கும். சும்மா ஒரு டிராப் போயிருக்குது அவ்வளோதான். 4 டிராப் கரெக்ட்டா. 4 சொட்டு போயிருக்குது அவ்வளோதான். ஆமாங்கய்யா. பார்ப்போம் என்ன நடக்குது. சரி அப்ப ஒண்ணு பண்ணலாம். அப்ப அ வயிறு உப்புசமா இருக்குது, வயித்து வலிக்குது. அ, அ, ஆமாங்க. அடி வயிறு பயங்கரமா வலிக்குது ஐயா. அ இறுக்கி பிடிச்ச மாரி இருக்கா? ஆ ஆமா கொஞ்சம் ஃப்ரீயாவே இல்ல. அப்படியே ஒரு மாரி டைட்டா தான் இருக்கு. ம். இப்ப நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கிறீங்களா? படுத்திருக்கிறீங்களா? படுத்துருக்கேன்யா. ம், உட்காரவே முடியல இப்போ. ம். சரி, சரி. என்னமோ பண்ணுது. மொத்தத்துல ஏதோ ஒரு வேல பண்ணுது அது. ஆமாங்கய்யா. பார்த்தேன், பார்த்தேன். சரி, ரொம்ப ரொம்ப உடம்பு தொந்தரவா இருக்க மாரி தெரியுது. அதனால தான் இவரு எடுக்கவே இல்லன்னு பார்த்தேன் நானு. சாயங்காலம் 7 மணிக்கு தானே பேசினேன். அதுக்கப்புறம் பேசவே இல்லையே நாம. ம். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. நானும் எப்படியாவது வரலான்னு பார்க்குறேன். பரவால்ல, பரவால்ல. வாமிட் வர மாரி இருக்குது, மோஷன் போற மாரி இருக்குது. ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது. ம். வயிறு வந்து உள்ள ஒரு மாரி சவுண்ட் வருது. அப்ப கொஞ்சம் வெந்நீர் வெந்நீர் குடிச்சு பார்த்தீங்களா? லேசான வெந்நீர் குடிச்சு பார்த்தீங்களா? வெந்நீரும் போட்டு குடிச்சுட்டேன்யா. சரி அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, அதெல்லாம் பண்ணாது. நெல்லிக்காய் சாறு கொஞ்சம் சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படிதானே? நெல்லிக்காய் சாறு கொஞ்சம் சாப்பிட்டுருக்கீங்க. ரைட். ஆமா. நெல்லிக்காய் சாறு, வெந்நீர் இது 2 மட்டும் தான் குடிச்சிருக்கேன்.
பரவால்ல, வேற பரவால்ல. எதுவும் சாயங்காலம் நம்ம சாப்பிடல. ஏதாவது முயற்சி பண்ணலாம். சாயங்காலம். சரியா? நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க. ஆ, பேசாம படுங்க. அந்த சிறுநீரகம் ஏதோ பண்ணுது. மொத்தத்தில சிறுநீரகத்தில ஏதோ பண்ணுதுன்னு நெனைக்குது. ஆ. சிறுநீரகத்திலருந்து வெளிய கூட போலாம். அது கூட கொஞ்சம் இந்த மாரி போயிருக்குதா சொட்டு மூத்திரம்? ஏற்கனவே ஒரு தடவ போயிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஒரு 4 ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ பண்ணுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. ம், ஆனா அப்போதைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்ப நம்ம பண்ணவே இல்லல்ல. ம், பண்ணாமயே ஒரு 4 ட்ராப் போயிருக்குல்ல. ஏதோ 20 நாள் ஆயிடுச்சு கிட்ட. ம். இந்த மாரி சொட்டு மூத்திரம் இதுவரைக்கும் வந்திருக்குதா? இந்த மாதிரி? டயாலிசிஸ் பண்றப்ப நம்ம ஃபுட்டு கட்டுப்பாடோட இருந்தா வந்திருக்கு ஐயா. சரி, அது சரியாயிரும். ம். பார்க்கலாம். ஏதோ முயற்சி பண்ணுது. அது உப்ப வெளியேத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்படித்தானே? அப்படித்தானே எடுத்துக்க முடியும். அது ஆமா ஐயா. உள்ள ஆனா வயிறுல ஒரு மாரி சவுண்ட் விட்டுன்னே தான் இருக்கு. ம். சரி அப்ப அப்ப நாம என்ன பண்ணலாம்னா, சாயங்காலம் ஒரு 4 மணி சுமாருக்கு, ஆ, சாயங்காலம் 4 மணி தக்காளி மட்டும் ஒரே ஒரு தக்காளி. ஒரு தக்காளி. அ ஆ, அரைச்சிருங்க. ஒரு தக்காளி அரைச்சுட்டு, லேசா ஆ, லேசா தேங்காய் எண்ணெயோ, நல்லெண்ணெயோ ஊத்தி குடிச்சு பாருங்க. புரியுதா? ம், ம். ஆ, உப்பு கல் போட்டுங்க. ஒரு தக்காளி எடுங்க. ஒரே ஒரு தக்காளி போதும். ஒரு தக்காளி, 2 தக்காளி போதும். நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிருங்க. தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. சரிங்க ஐயா. ஆ கொதிக்க வச்சுட்டீங்கன்னா, அப்புறம் லேசா உப்பும், கொஞ்சம் விளக்கெண்ணெயும் போட்டுக்கங்க. சரியா? விளக்கெண்ணெய் போட்டாலும் சரி, நெய், தேங்காய் எண்ணெய், நெய் ஏதோ ஒண்ணு போட்டுக்கங்க. சரிங்க ஐயா. கடகடன்னு அடிச்சிருங்க. கடகடன்னு அடிச்சிடணும். அடிச்சிருங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா? ஆ, சரிங்க ஐயா. இப்ப கூட பண்ணலாம். இப்ப கூட பண்ணலாம். அது நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது உள்ள போய் ஏதோ அந்த அந்த உப்பு சத்த குறைக்கலங்க. சூடாவே சாப்பிடுங்க. ஒரு தக்காளி போதும். 1 தக்காளி, 2 தக்காளியே போதும். நீங்களே அரைச்சிரலாம். வீட்ல யாராவது இருக்காங்களா? சரிங்க ஐயா. அம்மா வெளிய போயிருக்காங்க. வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க ஒரு 3 மணிக்கு தான் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் ஐயா சொல்லணும். உங்களால பண்ண முடியுமா? முடியாது. இல்லைங்க ஐயா. இப்ப இருக்கிற கண்டிஷன் பண்ண முடியாது ஐயா. சரி அப்ப வேற என்ன இருக்குது? தேன் இருக்குது இல்லையா? அது பக்கத்துல ஏதோ வச்சிருக்கிறீங்க. என்ன வச்சிருக்கீங்க பக்கத்துல? சுடு தண்ணி ஐயா. ஆ சுடுதண்ணி. அப்ப சுடுதண்ணியாவது கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க. சுடுதண்ணி குடிச்சா சரிங்க கொஞ்சம் ஐயா. நல்லா இருக்குமே! வயிறு கடமுன்னு சத்தம் குறையுமே! அதுதான் சுடு தண்ணி தான் குடிக்கிறேன். பட் ஆனா ஃப்ரீ ஆக மாட்டேங்குது. அதாவது சுவாசம் ஃப்ரீயா வரமாட்டேங்குதுங்கிறீங்க. ஆமா. அதுவும் வயிறு பிரச்சனை இருக்கு. வயிறு வீக்கம் இருக்குதா? வீக்கம்லாம் இல்லைங்க ஐயா. அப்ப ஒண்ணும் இல்ல. வயிறு அந்த வீக்கம் கடமுடா மாரி கடமுடான்னு அது அந்த இல்ல சவுண்டு அது தான் உள்ள அது வருது. இருக்கு. அது உள்ள வந்து வாயு சேர்ந்துக்குச்சு. வாய்வு சேர்ந்துக்குச்சு. கழிவு வெளிய போகல. ஆ, இது ஒரு வழி இருக்குது. இது வேணா பண்ணி பார்க்கலாம். அதாவது இது தக்காளி சாறுன்னு சொல்றோம் இல்லையா? தக்காளிய வெகு நேரம் அரைச்சு தண்ணி நெறைய ஊத்திறணும். தண்ணி நெறைய சரி, ஊத்திடணும். சரி தண்ணி ஊத்தணும். சரி, சரி தண்ணி ஊத்தணும். ஒரு தக்காளி என்ன எடை இருக்குதோ, அது மாரி 2 பங்கு தண்ணி நல்லா அரைச்சு கொதிக்க வைக்கணும் அவ்வளோ. தக்காளி ரசம் அவ்வளோதான். என்னது? தக்காளி ரசம். தக்காளி ரசம். ஆமா. தக்காளி ரசம் வேற ஒண்ணும் இல்ல. தக்காளி ரசம் அவ்வளோதான். அதோட கொஞ்சம் நெய்யோ, விளக்கெண்ணெயோ ஏதேனும் சேர்த்து குடிச்சிட்டோம்னா, அந்த அடிச்சிட்டு கீழ போகுது. சூடா சாப்பிட்றணும். சூடா சாப்ட்டுறணும். ஒரு 150, 200 மில்லி சாப்பிட்டீங்கன்னா, அது இன்னும் வாந்தி வரட்டும். வாந்தி வரட்டும். ஒண்ணா வாந்தி வரணும், அல்லது உப்பு சத்திரிச்சுட்டு கீழ போய் ஆகணும். ம். அது பண்ணி ஆகணும். இப்ப இனிமே குடுத்து வரலைன்னா, அது உள்ள உள்ள ஒண்ணும் இல்லன்னு அர்த்தம். ம், ம், ம். தண்ணி அப்படியே வருது. குடுத்த தண்ணி அப்படியே வந்துரும். ஆ. இல்ல, இல்ல. இப்ப இன்னைக்கு காலையில குடுத்து பார்த்திருப்பீங்க. ஒண்ணும் வந்திருக்காது இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப சரி. அப்ப நம்ம இந்த வயித்துல இருக்கிற உப்பு சத்த வந்து கீழ இறக்கி விடுங்க. இதுதான் முயற்சி. சரி சரிங்க ஐயா. நீங்க பண்ணுங்க. நான் 3 மணிக்கு தகவல் குடுங்க. சரியா? சரிங்க ஐயா. அப்படியே 3 மணி சும்மா என்ன ஒரு தகவல் நாங்க சாப்பிட்டீங்கன்னு மட்டும் தகவல் குடுங்க. அவ்வளோதான். சரியா? ஏன் அங்க மூஞ்சி காட்டுங்க. சரி. ஒரு நிமிஷம். ஆ, ஆ. உள்ளங்கை காட்டுங்க, உள்ளங்கை. கால் வீக்கம் எப்படி இருக்கு?
அது அப்படியே தான் இருக்கு ஐயா. ரொம்ப அதிகமாகல. அப்படியே தான் இருக்கு. ஆமாங்க ஐயா. ம். முகம் வீக்கம்ல? முகம் வீக்கம்ல? அதான் படுத்துட்டே இருக்கேன்ல, அந்த முகம் வைக்க மட்டும் அப்ப நீங்க வருது. தலகாணி வைக்காதீங்க. தலகாணி வச்சு படுப்பீங்களா? ஆமாங்க ஐயா. சமதளத்துல படுத்து பாருங்களேன். தலகாணி எடுத்துட்டு அப்படியே படுத்து பாருங்களேன். சரிங்க ஐயா. ஏன் தலகாணி உயரமா வச்சிருக்கிறீங்க? என்ன காரணம்? அதான் நீர் கோத்துக்குதே அப்படின்னு சொல்லிட்டதுனால, தலைய இல்ல கொஞ்சம் ஹைட்டா ரத்த வைக்கணும். ஓட்டம் சமமா இருக்கணுங்க. ரத்த ஓட்டம் சமமா இருக்கணும். எதுக்கு அப்படி மேல வச்சிருக்கிறீங்க? அப்படி போகவே கூடாது. அது ரொம்ப தவறு இல்லையா அது? நீங்க சமமா படுத்து பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. சமமா படுத்து பாருங்க. அவ்வளவு உயரமா வைக்க சொல்ல அப்படி எதுக்கு உயரமா வைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. அது எப்படி ரத்த ஓட்டம் ஒழுங்கா போகாதுன்னு அர்த்தம். ரத்த ஓட்டம் நீங்க ஒழுங்கா சமமா போகாது. படுத்து பார்த்துட்டு பண்ணி பாருங்க. சமமா ஓடுனா தான் நல்லா இருக்கும். அப்படி எதாவது சிரமமா இருந்தா எந்திரிச்சு உட்காந்துக்குங்க. எந்திரிச்சு உட்காந்துக்கணும். நாங்க நீங்க மூச்சு பயிற்சி பண்றப்ப சமமா பண்றீங்களா? உட்கார்ந்துட்டு பண்றீங்களா? இதுக்கு நேத்து பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு பண்ணல இன்னைக்கு பண்ணல விட்டுருங்க. நேத்தெல்லாம் பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பீங்க? சமமா தான் ஐயா. கீழ தலகாணிக்கு கீழ தலைய வச்சுப்பேன் ஐயா. தலைக்கு தலகாணியே வைக்கக்கூடாது. சரிங்க ஐயா. இதுவரைக்கும் தலைக்கு தலகாணி வைக்க மாட்டா? தலகாணி வச்சுட்டு தான் ஐயா படுப்பேன் நைட்ல. அது அது இல்லாம படுத்து பாருங்கங்கிறேன் நானு. சரிங்க ஐயா. மூஞ்சிக்கு முகத்துக்கு ரத்த ஓட்டம் சரியா பாயல. முகத்துக்கு ரத்தோட்டம் சரியா பாயல. நீ இப்படி மேல வச்சிருந்தீங்கன்னா வீங்கிங்க. மேல வச்சிருந்தீங்கன்னா வீங்கிடும். கீழே ரத்த ஓட்டம் பாயல. ரத்த ஓட்டம் பாய்ஞ்சதுன்னா எதுக்கு வீங்குது? ரத்த ஓட்டம் போகலைன்னா தான் வீக்கம் வரும். ரத்த ஓட்டம் போகலைன்னா வீக்கம் வரும். அப்படி ஒரு 1/2 மணி நேரம் படுத்து பார்த்துட்டு என்னை மறுபடியும் என்ன கூப்பிடுங்க. சரியா? ஆ, சரிங்க ஐயா. எல்லாத்தையும் எடுத்துருங்க. எல்லாத்தையும் படுக்க மட்டும் போட்டு சமதளத்துல அப்படியே அண்ணாந்து படுங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா? ம். சரிங்க ஐயா.